ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெட்னஸ்டே விலாக் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே நான் பேச போகிற இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் ஒரு மன தைரியத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4:20 அப்படிங்கும்போதே எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சோன்னையும் எப்பவும் போலயே நம்மளோட இயற்கை அழகை எல்லாம் ரசிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 5:50 அப்படிங்கும்போது தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வாரமாகவே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு 5 மணிக்குள்ளே தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அது 5 மணிக்குள்ளே ஏற்றுற வரைக்குமே முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நேற்று மனசொலிஞ்சு போயிடாதீங்க, அப்படி இருக்கிறப்போ ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்கிற மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. சரி, அதை பற்றியே கொஞ்சம் இன்றைக்கி பேசிடலாம் அப்படிங்கிறதுனால தாங்க பேசியிருந்தேன். யாருக்காக இருந்தாலுமே இதை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஒரு ஆள் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி இதை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுனதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. யாருக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வெறுத்து போயிருப்போம். நமக்கு யாருமே இல்லையே, நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு எல்லாருமே ஒரு சிச்சுவேஷனில் வந்திருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மனிதனோட இயல்பே பார்த்தீங்க அப்படின்னா, எதையாவது ஒன்று விரும்புகிறது, அந்த விரும்பினதை அடைஞ்சதுக்கப்புறமா அதை வெறுக்கிறது, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இது எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக புரிஞ்சிட்ருக்குது. சரி, அதை பற்றியே கொஞ்சம் உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலாம்னு தாங்க. நான் ஒரு ஞானியெல்லாம் இல்லை, இருந்தாலும் எனக்கு புரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மன தைரியத்தையும் தெளிவையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைங்க. சரி, இந்த வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாங்க. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம சொல்யூஷனை சொல்லிடலாம். ஆனால் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், ஒவ்வொரு விதமான மன சங்கடங்கள், துயரங்கள் எல்லாமே இருக்குதுங்க. அது உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயுமே எனக்கு தெரியுது. நான் யார் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. இருந்தாலும் பொதுவான ஒரு கருத்தை தான் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாத்தோட ஒவ்வொரு மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த பதிவு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தாங்க இன்றைக்கி நான் இதை பற்றி சொல்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மன வலிமையை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 to 5 பயன்படுத்தி பாருங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அந்த 4 to 5க்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குதுங்க. இது வரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத சில நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. அதை நான் அனுபவபூர்வமாக உணர்றதுனால தான் இதை பற்றியே உங்கள் எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டே இருக்கிறேன். அது எப்படி மாறும் அப்படின்னு நானுமே கூட யோசிச்சுருக்கிறேன். ஆனால் அந்த நேரமும் அந்த அமைதியும் நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளுக்கு உணர்த்துதுங்க. நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். எனக்கும் கூடமே சாதாரணமான ஒரு விஷயமாக தாங்க முதல்ல தெரிஞ்சுது. ஆனால் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுற ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஒரு தடைகளை தாண்டி இந்த பூஜைகள்லாம், அந்த பூஜைகள் செய்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வருங்க. அவ்வளோ ஒரு தடைகளும் பிரச்சனைகளும் வரும். இது எல்லாம் எதுக்காக, ஒவ்வொரு தடங்கல்களும் ஒரு பிரச்சனைகளும் வரும்போது இதெல்லாம் எதுக்காக வருது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நம்மளுக்கு உணர்த்திகிட்டே போயிட்டே இருக்குதுங்க. இது வரைக்கும் வராத புதிய பிரச்சனைகள் தான் வருது. அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியத்தையுமே அது கொடுத்துட்டு போகுது அப்படின்னு தாங்க நான் சொல்ல முடியும். நான் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடிட்டு தான் இருந்திருக்கிறேன் இவ்வளோ நாளாகவே. என்னை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து தெரித்து ஓடிட்டு தான் இருந்தனே தவிர, தள்ளி நின்று பார்க்க கற்றுக்கோ அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறது எனக்கு இப்போ ரொம்பவுமே நல்லா புரியுதுங்க. என்ன அந்த இடத்துல இருந்து தள்ளி நின்று பார்க்குறதுக்கு நானே கற்றுக்கிட்டேங்க. நம்மக்கிட்ட ஒருத்தர் எந்த விதமாக ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்ம அந்த இடத்துல எந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்மளையும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தள்ளி நின்று பார்க்கக்கூடிய ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு வாய்ப்புமே கிடச்சிருக்குது அப்படின்னே சொல்லுவேங்க. இன்னும் இதை பற்றி நான் நிறைய சொல்லிகிட்டே போவேங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அந்த 4 to 5 உட்காந்து நீங்கள் அமைதியாக, அவ்வளோ சீக்கிரம் நம்ம மனசு அமைதியாக உட்காராது. ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணி பாருங்கள், உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் நினைக்காத மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் சரி நிகழும். அதை கண்டிப்பாக நீங்கள் உணருவீங்க. எப்போ நம்ம அதை உணர ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுங்க. நான் சொல்கிறது இது சின்ன விஷயமாக உங்களுக்கு தோணலாம். ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அந்த 4 to 5 நீங்கள் எந்திரிச்சு குளிக்கணும், இல்லை ஒரு தீபம் ஏற்றணும், அந்த மாதிரியெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கூட நான் சொல்லலை. எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த 4 to 5 ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டே வாங்க. எழுந்தோன்னையுமே இது உங்களோட முதல் வேலையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகும். இந்த வாழ்க்கையவே வெறுத்து நாம் ஏன் இருக்கிறோம், எதுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நம்ம போயிடுறோம் ஒரு சில நேரத்தில். ஆனால் இந்த 4 to 5 பயன்படுத்தி ஒரு 5 நிமிஷம் எதை பற்றியுமே யோசிக்காமல் நீங்கள் உட்கார்ந்து முடிஞ்சுது அப்படின்னா அவங்களால இந்த வாழ்க்கையை எவ்வளோ அழகான வாழ்க்கையை நம்ம தொலைச்சிருப்போம் அப்படிங்கிற அந்த உண்மை உங்களுக்கு புரிய வருங்க. எனக்காக ஒரு 5 நிமிஷம் அந்த 4 to 5 இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதைத்தான் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். எப்படி சொல்கிறது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே கூட இந்த வீடியோ பார்க்குற என்னோடய தங்கச்சிகள் சரி, உடன்பிறப்பும் சரி, இந்த மாதிரி அக்காக்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு அனுபவபூர்வமான ஒரு மாற்றத்தை அவங்க உணர்கிறாங்க. அதையுமே என் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க நீங்களுமே அந்த அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணிக்குவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தாங்க இதை நான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் தான் ஏற்றணும், அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லலை. ஒரு 4 to 5 எந்திரிச்சு அமைதியாக ஒரு நிமிஷம் உட்காந்து பாருங்கள். எதை பற்றியுமே யோசிக்காமல் இருந்து பாருங்கள். நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிய வரும். நம்மளை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னாலும் கூட யாருமே நம்மளை மற்றவங்கள புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்குங்க. நம்மளை புரிஞ்சிக்காதவங்களை கூட அவங்களுக்கு என்ன ஒரு செய்ய முடியும், நம்மளை புரிஞ்சுக்காட்டியுமே பரவாயில்ல, அவங்களோட வாழ்க்கையில் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோங்க. அவ்வளோ ஒரு தெளிவையும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மன தைரியமும் உள்ள ஒரு ஆளாக நீங்கள் கண்டிப்பாக மாறுவீங்க. நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யாராக இருந்தாலுமே நான் சொல்லிக்கிறேன். மனசொடைஞ்சு போகிற நேரத்தில் நேற்று நான் போட்ட அந்த பதிவில் சொன்ன மாதிரியே தான் சொல்கிறேன். மனசொடைஞ்சு போகிற நேரத்தில் அந்த 4 to 5 ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக எதை பற்றியுமே யோசிக்காமல் உட்காந்து மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிறத நானுமே கமெண்ட்ஸில் வாசிப்பேன். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே இந்த ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மனநிறைவான ஒரு வழிபாடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் 6 மணிக்கு மேலேயே தான் அந்த பூஜைகள்லாம் செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5:50 ஆரம்பித்ததுனால அந்த 6 to 7 சுக்ரஹோரை நேரத்தில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. அந்த சுக்ரஹோரை நேரம் கூட பிரம்ம முகூர்த்த நேரம் மாதிரியே கொஞ்சம் அமைதியான நேரம். ஆனால் அந்த 4 to 5 இன்னுமே சிறப்பான நேரங்க. அதாவது சுக்ரஹோரை நேரம் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்க முடியும். ஆனால் அந்த 4 to 5 நம்ம தியானமோ ஒரு பூஜையோ பண்ணும்போது நம்மக்கிட்ட இல்லாத சக்திகளை பற்றியும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான சாமியெல்லாம் கும்பிட்டு அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சரி, டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு கப் டீ ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிகிட்ருக்குறேங்க. அந்த டீ போடும்போது பார்த்திங்கன்னா என் பையன் நான் சொல்கிறதையெல்லாம் கேட்டிருந்தான். வாங்க நானும் என் பையனும் டீ குடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு வெக்கம் தாங்கலை. அதனால தான் நான் இப்படி சிரிச்சிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க.
தினம் தினமுமே இந்த பிரபஞ்சம் எனக்கோ ஏதோ ஒரு விதத்தில் அதிசயத்தை என் மனசில் நிகழ்த்திட்டு இருக்குது அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். நானுமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பயந்தாங்கொழியாக அவ்வளோ ஒரு தெரிச்சு பிரச்சனைகளை பார்த்து தெரிச்சு ஓடுற ஒரு ஆளாக தான் இருந்தேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் என்னை நான் மாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் டெய்லியுமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாத்தையும் இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால எங்கள் கோயிலில் தேர் தாங்க மகாளியம்மனை தேர் ஊர்வலம் மாதிரி கொண்டுட்டு வருவாங்க. அன்னதானமெல்லாம் போட்டிருந்தாங்க. பாப்பா தம்பியெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா எங்களோட வீட்டுக்காரோட அண்ணன். அது கூடவே நம்மளை ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாருமே எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆரோக்கியத்தோடையும் மனமாற இறைவனையும் வேண்டி நம்ம எதுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் யோசித்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு தாங்க டெய்லியுமே நான் வேண்டிக்கிறேன். இந்தளவுக்கு எனக்கு ஒரு தெளிவான ஒரு பிரார்த்தனையை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு இந்த பிரபஞ்சம்தான் காரணம். நீங்கள் யாருமே உங்களை புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த பிரபஞ்சத்தை மனசார நம்பி நாம் எப்படி இங்கே வந்தோம் எப்படி போகிறோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளையும் மீறி ஒரு சக்தி இருக்குது. அந்த பிரபஞ்சம் எப்போவும் நம்மளை கைவிடாது. கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லிக்கிறேங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பவதி சிஸ்டர், ஹாய் சீலா சிஸ்டர், ஹாய் மாலதி சிஸ்டர், ஹாய் ஆர்த்தி சிஸ்டர், ஹாய் தேவி பிரியா சிஸ்டர், ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் ராதா சிஸ்டர், ஹாய் தேன்மொழி உடன்பிறப்பே, ஹாய் வாசிகி தங்கச்சி, அதுக்கப்புறம் ஹாய் விஜயக்கா, ஹாய் ராஜியக்கா, ஹாய் லதாக்கா, ஹாய் அபி தங்கச்சி. உங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஞாபகப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.